இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை எல்லா பக்கம் விற்கிது இல்ல, எங்க பார்த்தாலும் கிராமத்திலிருந்து நகர் வரை சந்து பொந்து மூலம் முடக்க எல்லாமே கஞ்சா விற்பனை அமோகமாக நடக்குது. இதை பல முறை சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டாந்தேன், அறிக்கை வெளியிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தான். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது, அதை கட்டுப்படுத்தும் சொல்லி கட்டுப்படுத்த முடியல. அது காரணம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகளை போதைப் பொருள் விற்பனைக்கு துணை நிற்கிறாங்க. அதுதான் செய்தி. அது மட்டும் இல்ல, இந்த போதை கஞ்சா போதை ஆசாமியால் தான் இவ்வளவு குற்ற நிகழ்வு நடக்குது. கஞ்சாவை போட்டு கடைக்கு போய் மூக்கு பிடிக்க புரோட்டா சாப்பிட்றான். பணம் கேட்டா அந்த கடை உரிமையாளர்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, அருவாள் எடுத்துட்டு மிரட்டுறாங்க. அதோட சிந்திச்சு பாருங்க, இந்த போதை ஆசாமியால மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். 2 வயசு சிறுமி கூட விட்டு வைக்கல. பாலியல் சீண்டல் உட்படுத்தப்பட்டு கிருஷ்ணகிரியில கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. பாட்டியம்மா கூட விட்டு வைக்கிறோம். இந்த போதை ஆசாமி எவரோ கேவலமான ஆட்சி தேவையா? அது மட்டுமல்ல, இந்த போதை ஆசாமியால கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவி பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. தொலைக்காட்சி திறந்தா இந்த செய்தி தான். கொலை நிலவரம், இன்றைக்கு போதைப் பொருளுடைய கண்டுபிடிக்கப்பட்ட நிலவரம் இதுதான் வருது. ஒரு காலத்தில் தங்க நிலவரம் என்ன, வெள்ளி நிலவரம் என்ன என்று செய்தி போய் கொலை நிலவரம் என்ன, போதைப் பொருள் எப்படி கண்டுபிடிக்கப்பட்ட நிலவரம் என்ன என்று செய்தி வருகின்ற அளவுக்கு இந்த அவல ஆட்சி தேவையா? விலைவாசி வெண்ணெய் முட்டை அளவு உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்வு கிலோக்கு 30 ரூபாய் ஏறி போச்சு. என்ன 1 லிட்டர் கடல் எண்ணெய் 60 ரூபாய் விலை ஏறி போச்சு. பருப்பு 1 கிலோ உளுத்தம் பருப்பு 40 ரூபாய் ஏறி போச்சு. நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த விலை உயர்வால் இந்த பகுதியில் வசிக்கின்ற மக்கள் பெரும்பாலும் அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் அவள் கடுமையாக பாதிக்கிறாங்க. விலைவாசி குறைப்பதற்கு இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. பிறகு நகராட்சி மூலமா வீட்டு வரி 100% உயர்த்தியாச்சு. அதிமுக ஆட்சி இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 100% வீட்டு வரி உயர்வு. ஆண்டுக்கு 6% வீட்டு வரி உயர்வு. 2 வருஷத்துல 12%, இப்போ 112% வரி உயர்வு. கடைக்கு 180% வரி உயர்வு. ஆண்டுக்கு 6% வரி உயர்வு. இப்படி கடுமையான வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, குப்பைக்கு வரி போட்டாங்க. அதோட மின்சார கட்டணம் 52% உயர்த்தி 3 ஆண்டுல வருடத்திற்கு 5% மின் கட்டண உயர்வு என்று அறிவிக்கப்பட்டு 67% மின் கட்டண உயர்வு. கடைக்கு பீக்கவர் 2 மடங்கு கட்டண சார்ஜ் அதிகம். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஸ்டாலின் குறிப்பிடுறார், இந்தியாவுக்கு முன்மாதிரியான மாநிலம் தமிழ்நாடு. எதுல ஊழல் செய்வதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. வேற என்ன கிழிச்சீங்க, என்ன செஞ்சீங்க? 5 லட்சம் கோடி 5 வருஷத்துல கடன் வாங்கியிருக்கிறீங்க. 2021 வரை பல கட்சிகள் ஆட்சி புரிஞ்சிருக்கிற அதுவரை தமிழ்நாட்டுடைய கடன் 4,80,000 கோடி. 2021 26 வரை 5 லட்சம் கோடி கடனை வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடன்காரன் ஆக்குனதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனை பண்ணிக்கிறீங்க? கொரோனா காலம் 1 வருஷம் அரசாங்கத்துக்கு வருமானம் கிடையாது. நல்லா தெரியும் உங்களுக்கு. வந்துதான் வருமானம். கடைகளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. கடைகளுக்கு ஜிஎஸ்டி வரி கிடையாது. எல்லா கடையும் மூடப்பட்டது. டாஸ்மாக் கடை மூடப்பட்டது. வருவாய் இல்லை. பத்திரப்பதிவு அலுவலகம் திறக்கல, வருமானம் இல்லை. ரோட் டாக்ஸ் வருமானம் இல்லை. பெட்ரோல் டீசல் திறக்கல, வருமானம் இல்லை. எக்ஸைஸ் வரி இல்லை. அரசாங்கத்துக்கு வரி வருவாய் வரக்கூடிய ஒன்றுமே 1 ரூபாய் வருமானம் இல்லாம 1 வருஷம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல. ஒரு கடுமையான சோதனையான நேரத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம்.
ஏழை மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகத்தில் நாள்தோறும் 77 லட்சம் பேருக்கு 3 வேளை சுட சுட விலை இல்லாமல் உணவு கொடுத்தோம். ஒரு வருஷம் உணவு கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, இப்போ அம்மா உணவகம் அப்படி அப்படியே குறைச்சி அதுக்குடைய பொருளை குறைச்சாங்க, தரத்தை குறைச்சாங்க, பணி செய்கின்ற பணியாளரை குறைச்சாங்க. அம்மா உணவகத்தை பல இடத்துல மூடிட்டாங்க. அம்மா உணவகத்தினுடைய உணவு தரம் இல்லாமல் கொடுத்து ஒரு அவப்பெயரை உண்டாக்க பார்க்குறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், அம்மா உணவகம் திறக்கப்படும், சிறப்பான உணவு, சுவையான உணவு கொடுக்கப்படும். உங்களால் மீண்டும் நான் முதலமைச்சராக வந்தால் அம்மா உணவகம் என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். இயக்கம் தோற்றுவித்தது ஏழைகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், ஏழைகளுக்கு அத்தனை அடிப்படை தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும். அதை அம்மாவில் கண்ணை இமைகாப்பது போல கட்டி காத்தார். அதே வழியில் வந்த அம்மாவுடைய அரசாங்கம் இருவரும் தலைவர்களுடைய வழியிலே சிறப்பாக ஒரு நல்ல ஆட்சியை நாட்டு மக்களுக்கு வழங்குவோம் நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுத்துக்கிறோம். மீன்பிடி தடை காலத்தில் 8,000 ரூபாய் வழங்கிட்டு இருக்காங்க. அது 12,000 ரூபாயாக பல உயர்த்தி வழங்கப்படும். கடலில் மீன் பிடிக்கும் போது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல மீன்பிடி தொழில் ஈடுபடும் போது விபத்துக்குள்ளாகி நோய்வாய்ப்படுகின்ற மற்றும் காணாமல் போகின்ற மீனவர்களை விரைந்து மீட்க செயற்கோள் இணைப்புடன் கூடிய கடல் ஆம்புலன்ஸ் வசதிகள் ஏற்படுத்தப்படும். கடலிலே பாதிப்பு ஆகக்கூடிய மீனவர்களின் மீன்பிடி படகுகளையும் மீனவர் மீட்பு குழு மற்றும் இழுவை படகு செய்து கொடுக்கப்படும். ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு கடலிலே ஏற்படுகின்ற பேரிடர்கள் பற்றி செய்தி வழங்கும் வகையில் சக்தி வாய்ந்த தொலை தொடர்பு மையம் கடலோர மாவட்டங்களில் ஏற்படுத்தப்படும். மேலும் ஆழ்கடல் மீன்பிடி விசைப்படகுகளுக்கு நேரடி டெலிபோன் வழங்கப்படும். மீனவர்களுக்கு மாதம் மானிய விலையில் வழங்கப்படும் டீசல் 500 லிட்டராக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல வயதான மீனவர்களுக்கு அந்த மீனவர்கள வாரியம் மூலமாக ஓய்வூதியம் 2,500 ரூபாய் வழங்கப்படும். அதே போல இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்கள் கூட நிறைவேற்றுகிறோம். அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி. 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை ரமலான் மாதத்தில் பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வேண்டும்னு கேட்டாங்க. விலையெல்லாம் அரிசி கொடுத்த அரசு அதிமுக அரசாங்கம். நாகூர் தர்கா சந்தனக்கூடு திருவிழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையில்லாமல் கேட்டாங்க, கொடுத்துக்கிட்டு இருந்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு வழங்கி வந்த மானியத்தை திடீரென நிறுத்தப்பட்டு விட்டது. உடனடியாக இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கிறதுக்கு மானியம் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவருடைய விருப்பப்படி மாநில அரசாங்கமே ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு மானியம் வழங்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு இந்த மானிய தொகையை உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வச்சார்கள். அவருடைய கோரிக்கையை ஏற்று அதிமுக அரசு 2021 முதல் அந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள 6 கோடியிலிருந்து 12 கோடியாக உயர்த்தி கொடுத்தோம். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்கின்ற பொழுது சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் கேட்டார்கள். அதற்காக 15 கோடி ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்பூதியம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தோம். உலமாக்கள் மற்றும் மோதிலாலுக்கு ஓய்வூதிய பயனாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்று கேட்டாங்க. 2,400லிருந்து 2,600 ரூபா உயர்த்தினோம். அவருடைய ஓய்வூதியம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டாங்க. 750லிருந்து 3,000 ரூபாயாக
அந்த உலமாக்களுக்கு மோதிலாருக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தினோம். உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியம் கேட்டாங்க, 25,000 ரூபா மானியம் கொடுத்தோம். வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தற்காகல் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களை முன்கொணர்வு முறை கொண்டு வந்து அரசாணை வெளியிடப்பட்டது. 2018ஆம் ஆண்டு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடும் புயல், அந்த புயல் மழை வெள்ளத்தால் நாகூர் தர்கா குளக்கரை சேதமடைந்தது. நாகப்பட்டினத்திற்கு நான் சென்று மக்களுக்கு ஆறுதல் சொல்ல சென்ற பொழுது நாகூர் தர்கா குளக்கரையை பார்வையிட வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் கேட்டுக்கொண்டதற்கு நானே நேரடியாக நாகூர் தர்காவுக்கு சென்று குளக்கரையை பார்வையிட்டு 4,25,00,000 ரூபா குளக்கரையை சரி செய்ய ஆணையிட்டு சரி செஞ்ச அரசாங்கம் அதிமுக அரசு. சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அமைத்தது அதிமுக அரசு. 2002ஆம் ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு வாக்களித்தது அதிமுக. மேலும் அவருடைய திருநாமத்தின் பேரிலே ராமநாதபுரத்திலே கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கப்பட்டது. 2017 திண்டுக்கல்ல ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குறித்து மணிமண்டபம் அமைத்தது அதிமுக. கண்ணியமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்தது அதிமுக அரசு. இப்படி இஸ்லாமிய பெருமக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசு அதிமுக அரசு. ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல. அதிமுக கட்சி இதற்கு அப்பாற்பட்ட கட்சி, மனித நேயத்தோடு மக்களை அணுகின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை நேரத்திலே தெரிவித்து தமிழகத்தில் உங்களுடைய பேர் ஆதரவால் அதிமுக ஆட்சி மறந்த உடனே அதிமுக சார்பாக 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். சில முக்கியமான அறிவிப்பு: இன்றைக்கு விலைவாசி உயர்ந்தாச்சு, வரி உயர்வு, இதனால் மக்கள் பாதிக்கிறாங்க. இந்த பாதிப்பிலிருந்து அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் அவருடைய வங்கியில் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். அனைத்து குடும்ப அட்டையில் இருக்கிற குடும்ப தலைவிக்கு அவருடைய வங்கியில் மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் நம்முடைய மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். அது 25,000 மானியம் வழங்கப்படும். அதே போல எல்லா குடும்பத்திற்கும் வாழ்வாதாரமாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் என்று தைப்பொங்கல் தொகுப்பு கொடுக்கிறோம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்றைக்கு ஆண்டுதோறும் தீபாவளி வருது, தீபாவளி என்று அனைத்து பெண்களுக்கும் அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்போ நகர பேருந்தில் தான் மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. இனி அதிமுக ஆட்சி பண்ண உடனே ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். அதே போல எப்பொழுது ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி சற்று தரக்குறைவாக இருப்பதாக என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சி பண்ண உடனே எப்படி மளிகை கடையில் போய் தரமான அரிசி வாங்குறீங்களோ அந்த தரத்தோட சிறப்பாக தரமான அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். வழங்குவேன், சொன்னதை செஞ்சு கொடுப்பேன். ரேஷன் கடையில் வாங்குகின்ற அரிசி தரமான அரிசியாக, கடையில் வைக்கின்ற அரிசியோட தரமான அரிசியாக ரேஷன் கடையில் அதிமுக ஆட்சி வந்தவுடன் வழங்கப்படும். அதோட ரேஷன் கடையில் விலை இல்லாமல் பருப்பு வழங்கப்படும், விலை இல்லாமல் சமையல் எண்ணெய் வழங்கப்படும். அதோட சாலை ஓரமாக நடைபாதை ஓரமாக கடை வைக்குது சிறு வியாபாரிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும். மீண்டும் நடைபாதை ஓரமாக கடை வைத்திருக்கின்றவர்கள்
அவர்களுக்கு தேவையான கடனுதவி எந்த முன்ஜாமீனும் இல்லாமல் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக 2 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் கடனுதவி வழங்கப்படும். பட்டம் பெற்ற பட்டதாரி வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே பணி பதிவு செஞ்சு வேலை கிடைக்காம இருந்தால் அந்த இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். +2 வரை படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். அதோட முதியோர்களுக்கு அந்த ஓய்வூதியம் உயர்த்தி வழங்கப்படும். அம்மா இல்ல திட்டம் எந்த ஜாதி மதம் பாகுபாடும் இல்லை. ஏழையில் இருந்தால் அவளுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். மீனவர்களுக்கும் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோட கட்டிட தொழில் ஈடுபட்டுக்கின்ற கட்டுமான தொழில் ஈடுபட்டுக்கிட்டவர்கள் பணியில் இருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் அந்த சங்கத்தில் பதிவு செஞ்சு புதுசாக ஆட்டோ வாங்கினா 75,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும். இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவ மற்றும் ஏனைய சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த மகளிர் சுயமாக தொழில் தொடங்கினா கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக அவர்களுக்கு தேவையான வட்டியில்லா கடன் வழங்கப்படும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஆதி ராஜாராம் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்தார். நல்லவர், வல்லவர், மூத்த கட்சி நிர்வாகி. போன தேர்தலில் அப்பா எதிர்த்தினார், இப்போ மகனை எதிர்த்து நிற்கிறார். ஆக கட்சியிலே வலிமையானவர், கட்சிக்கு விசுவாசமானவர், மக்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று இருக்கிறவங்களை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சின்னம் அந்த ரெட்டலை சின்னத்திலே அவருக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே சேப்பாக்கம் திருவல்லிக்கணி சட்டமன்ற தொகுதி வாக்காளர் மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உங்களை பாதம் அணிந்து வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின்.